இரவு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சிறப்புகள் மிகவும் குறிப்பாக விதிகளை மாற்றி எழுதும் வேலையை அல்லாஹ் இந்த இரவிலே செய்வதால், மாற்றப்பட்ட விதிகளின் பட்டியலை அல்லாஹ் மலக்குகளிடம் ஒப்படைப்பதாய் இந்த இரவை குறித்து வந்திருக்கிறார். குர்ஆனுடைய ஒரு வாசகம், யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பிது வ இன்தஹு உம்முல் கிதாப். நாடியதை அல்லாஹ் அழிப்பான், நாடியதை அல்லாஹ் அப்படியே வைப்பான். அவனிடத்தில் தாய் புத்தகம் இருக்கிறது. உம்முல் கிதாப், உம்முல் கிதாப்னா தாய் புத்தகம். நாம பத்திரம்னு சொல்றோம்ல, தாய் பத்திரம், மூல பத்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி விதிகளை எழுதி வைத்திருக்கிற பதிவேட்டிற்கு தாய் புத்தகம் என்று பெயர். அவனிடத்தில் அந்த புத்தகம் இருக்கிறது. அவன் தான் எழுதியவன். இவ்வளவு ஆயுள் என்று எழுதியவன் அவன். அவனால் அதை அழிக்கவும் முடியும், நீட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். இவ்வளவு ரிசுக்கு என்று எழுதியவன் அவன். அவனால் அந்த ரிசுக்கை அதிகப்படுத்தவும் முடியும், குறைக்கவும் முடியும். ஒன்ஸ் எழுதிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் அழிக்க மாட்டான்னு எண்ணி சொல்லல. குர்ஆன்ல அவன் சொல்றது என்னன்னா, நாடியதை அழிப்பான், நாடியதை சேர்ப்பான். ரெண்டுமே அங்க வருகிறது. இறைவனுடைய பதிவேட்டிலே இருக்கிற விதியை மாற்றுவது தர்மமும் துஆவும். ரெண்டே ரெண்டு தான். அந்த அடிப்படையில் துஆ மாற்றும். அதிலும் இது போன்ற இரவுகளை கொடுத்து துஆ செய்ய சொல்லி நம்மிடத்திலே கேட்கிறார்.